இந்த ஜெனரேஷன் அப்படித்தானே சொல்லுது. எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க ஜெனரேஷன் வேற, எங்க ஜெனரேஷன் வேற. அவங்க எங்க சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு பிரஷர்ல வாழ்றோம் தெரியுமா? இப்படித்தானே சொல்றோம். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? "நல்லா படிப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. படிக்கிற வயதுல நம்மளுக்கு என்ன கடமை இருக்கு? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தேவையானதை சம்பாதித்து கொடுக்க வேண்டும். அதுதான் அவரோட கடமை. குழந்தைகளா இருக்கிற நமக்கு என்ன கடமை? நன்றாக படிக்க வேண்டும். இருக்கா இல்லையா? இதான் ரெசிப்ரோகல் ஆப்ளிகேஷன். ஆனா நம்ம இத புரிந்து கொள்றோமா? வெளியில என்னன்னா இப்படிதான் வாழணும். சர்ச்ல பாஸ்டர் ஒண்ணு சொல்றாரு, செய்யலன்னா ஆயிரும். ஐயோ! எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானம் ஆகிறோம். ஆனா வீட்ல டிசிப்ளின் வந்து ஒரு ஆப்ஷனல். மேண்டேட்டரி கிடையாது. எப்படினாலும் இருக்கலாம். மனம்போன போக்குல இருக்கலாம். ஆண்டவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கானானை, அதாவது நம்ம குடும்பத்த குடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் சொன்னபடி வாழாம, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழாம, நம்ம வெளி உலக வாழ்க்கைய பார்த்துக்கொண்டு, நம்ம வாழ ஆரம்பிச்சா, அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா? நாம் பாபிலோனுக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது உலகத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? அல்லது இந்த உலகம் வேண்டுமா? ஏன்னா, நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இந்த ஒரு குடும்பத்த குடுத்திருக்காங்கன்னா, எதுக்கு தெரியுமா? இதுதான் நம்முடைய முதல் பள்ளி. அதாவது இட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். இங்க பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். அவங்க டியூட்டி வந்து வேதத்தின்படி நம்மளை வளர்க்க வேண்டும். ஒரு நல்ல டிசிப்ளினாக வளர்க்க வேண்டி, இந்த சந்ததிக்கு ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க வேண்டும். சோ, நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இளைய சமுதாயம். சின்ன சின்ன விஷயம் இல்ல. எல்லா விஷயத்திலும் நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு டிஸ்அக்ரிமென்ட் இருந்தா நம்ம எப்படி வாய்ஸ ரெய்ஸ் பண்ணி சொல்றோம். அத ஒரு பொலைட்டா சொல்லி பாருங்களேன். அப்பா, அம்மா வராங்க. வேலைக்கு போயிட்டு களைப்பா வராங்க. அவங்க மேல என்னைக்காவது கரிசனையா நம்ம பேசியிருக்கோமா? எப்படி இருக்கீங்க? எப்படி போறீங்க? எப்படி வாரீங்க? அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு? எத்தன நாளா அவங்கள நம்ம பிரேயர்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோர்கள் நமக்கு தேவன் கொடுத்த வரம். அவங்க மூலம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த கட்டளை நமக்கு போதிக்கும் பொழுது, தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க மூலம் தான் நாம சுதந்தரிக்க போகிறோம்.